ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமான யெஷுவா ஹாமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹாமஷியாவின் நாமத்தினால எல்லா சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளை எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நம்ம எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கொருவர் வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் கோலேஹான். ஷபாத் ஷலோம் கோலேஹான். ஷபாத் ஷலோம் கோலேஹான். ஓய்வு நாள் வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 63 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 63 வசனம். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். மறுபடியுமாக, உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். கண்களை மூடி எங்கள் அன்பின் தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருப்பவரே, மகத்துவம் உள்ளவரே, அன்பு நிறைந்தவரே, கிருபை உள்ளவரே, உம்முடைய பிரசனத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் இதோ எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் அனைத்தையும் நீ தந்த இந்த ஓய்வு நாளிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளிலே சபையாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் இருக்கும்படியாகவும், உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாகவும் இருக்கும்படியாகவும் எங்களை நீர் நடத்தும்படியாக தாழ்த்தி யெஷுவா ஹாமஷியாவின் நாமத்தினாலும் சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இதோ எங்கள் தவறுகளையும் தப்புதங்களையும் தயவாக கிருபையாக நீர் மன்னித்து உம்முடைய இரக்கத்தினால் எங்களை முடி சுற்றி நீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் கிருபையை தந்து வாழ வைத்துக் கொண்டு இருக்கிற கிருபைக்காக உமக்கு கூடி நன்றிகளையும் தூய பலிகளையும் ஏறெடுக்கின்றோம். எங்களுக்காக பிதாவின் வலது வருஷத்திலே வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் மணவாளரும் எங்கள் ராஜாவும் எங்கள் ரட்சகரும் எங்களுடைய ராஜாதி ராஜனுமாய் இருக்கிற எங்கள் யெஷுவா ஹாமஷியாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது, உம்முடைய வருகையிலே நாங்கள் கரை திரைப்பிழை அற்றவர்களாக எடுத்துக்கொள்ளும்படியாக நீ வழி நடத்துவீராக. பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனுடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களை தகுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வழிநடத்தும்படியாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். யெஷுவா ஹாமஷியாவின் நாமத்தினால் இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலை ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய ராஜா சகலத்தையும் ஆட்கொண்டு ஆளுகை செய்கிற ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ராஜாவினுடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே இந்த வேளையில நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து அவர் ஒருவரே தேவன், அவருடைய ராஜ்யமே எப்போதும் நிலைத்திருக்கிற ராஜ்யமாக இருக்கிறது என்பதை நாம் ஷமா இஸ்ராயேல் என்று ஜபத்தினால் துதி ஏறெடுக்க போகிறோம். ஆமென். இஸ்ராயேல் அதோனாய் எலோஹேனு அதோனாய் ஏகாத் பாருக் ஷெம் கெவோல் மால்குதோ லேயோலாம் வாயேல். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவர் ஒருவரே துதிக்கு கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை துதிக்கும்படியாக இந்த வேளையில நாம் இருக்கிறோம். அவரே எப்பொழுதும்
நம்மை நேசிக்கிற அன்பு தெய்வம். அவரே சிறந்தவர், மகத்துவம் உள்ளவர், துதிக்கு பாத்திரர். அவர் அந்த வேலையில worthy என்று துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரராக இருக்கிறபடியினாலும், நீர் ஒருவரே எப்பொழுதும் சிறந்தவராக இருக்கிறபடியினாலும் எங்கள் துதியை எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இதோ இந்த இடத்தை எங்களை உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி எங்களை உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக நாங்கள் இருக்கும்படியாக இந்த வேலையிலே நீர் எங்களை வழிநடத்துகிறார். பாத்திரரே, you are worthy of our praise, O Lord. ஒரு ஆங்கில பாடலை worthy என்ற பாடலை துதிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து worthy, to receive our praise. Holy, 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 you're the Son of God. You are awesome, God of power, Lord of glory. Come and fill this place. You are awesome, God of power, Lord of glory. Come and fill this place. You are awesome, God of power, Lord of glory. Come and fill this place. You are awesome, yeah, God of power, Lord of glory. Come and fill this place. ஆண்டவரே, நீரே மகிமைக்கு பாத்திரர், இந்த துதிக்கு பாத்திரராக இருக்கிறீர். உங்களுடைய சமூகத்தை கிடைக்கின்றோம். பரிசுத்தமானவரே, பரிசுத்தமாக்குவீராக. Awesome power, glory, fill this place. Awesome power, glory, fill this place. You
ஒரே தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகள், செயல்கள், பேச்சுகளெல்லாம் பரிசுத்தமாக இதை முழுவதுமாக ஆட்கொண்டு ஆண்டத்தை சேவினார்கள். நீரே பார்க்கிறீர் ஆண்டவரே. ஓ பாப்பம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமையை இழந்த செய்தினார் ஆண்டவரே. மகிமை பார்க்கிறவரே, கனத்துக்குரியவரே, எவையே ஆராய்ச்சி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. மகிமையினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா. You are awesome, God of power. Come and fill this place. You are awesome, God of mercy, God of righteousness, God of salvation. Fill this also, Lord. உடைய சமூகத்திலே படைக்கின்றோம். உடைய ஆவியினாலே நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கொண்டு நீர் பயன்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்றென்றும் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உடைய நாம மகிமைக்காக நீர் எங்களை வைத்திருக்கிறீர். உடைய நாமம் எங்கள் மூலியமாக எப்பொழுதும் உயர்த்தப்படும்படியாக எங்களை நீர் வைத்திருக்கிறீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்காக செய்ய போகிற காரியங்கள் பெரியதாக இருக்கிறது. அது விசுவாசத்தோடு தகப்பனே, இந்த வேளையில உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை குறித்து நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்த வேளையில உம்மை துதிக்க போகின்றோம். உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை, அதிசயம் ஒன்றுமே இல்லை. உடைய வார்த்தையினால் இது எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்த்தினவர். Thank you.
தேவனுக்கு என்று மகிமை உண்டாவதாக. அவர் எப்பொழுதும் நித்தமும் நம்முடைய நினைவாக இருக்கிற ஒரே தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஒன்றுக்கும் நாம் பயப்படாமல் கர்த்தரை நம்பி நாம் வாழும் பொழுது அவர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை எப்பொழுதும் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தாங்குவதினாலே நம்மை சுகமாக நாம் தங்குவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் நம்ம எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் படுத்துறங்கி நாம் விழித்தெழும் போது கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நமக்கு முன்பாக எழுந்து எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்து நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய கேடகம், நம்முடைய மகிமை, நம் தலைகளை நிமிர செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவனை நோக்கி இந்த வேலையில நாம் நீர் என்னை தாங்குவதால் என்று துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு உம்மை துதிக்கிறோம்.
இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகம் தரக்கூடிய சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்ன எங்கள் நல்ல தெய்வமே, உடைய சமூகத்துடைய சமாதானத்தினால் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிழ்ச்சி மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை செலுத்துகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே சுகந்த வாசனையாக எங்கள் துதியெல்லாம் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக கூட கூடி நன்றிகளையும் தூய பலிகளையும் ஏறெடுக்கிறோம். அன்பு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா மசியாவிற்கே மகிமை உண்டாவதாக. Please, எல்லாரும் அவர்கள். இன்னும் ஒரு அருமையான காலை வேளையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேளையில, இந்த அருமையான ஓய்வு நாள்ல எல்லாரையும் சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளை எல்லாரையும் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த நாள்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல மன மகிழ்ச்சியாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துற நாள்ல எல்லாரையும் சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளை எல்லாரையும் எஜமான யெஷுவா மசியாவின் நாமத்தால வாழ்த்தி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலுக்கு வரவேற்கிறேன். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? கர்த்தர் கிருபையால நல்லா இருக்கோம். அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இன்றைய ஓய்வு நாள் வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த ஓய்வு நாள் வார்த்தை உங்கள் மனதிலும் இருதயத்திலும் நன்றாக பதிந்து அவர்கள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் கிரியை செய்யும்படியாக எஜமான யெஷுவா மசியாவின் நாமத்தால வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய ஓய்வு நாள் வார்த்தையை பகிரும்படியாக பிரதர் டேவிடை அழைக்கிறேன். அல்லேலூயா. அனைவருக்கும் ஷபாத் ஷாலோம். ஓய்வு நாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அனைவரும் கர்த்தருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருப்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. ஓய்வு நாள் என்று சொல்லி இந்த நாளை கர்த்தர் நமக்காக வைத்திராவிட்டால் நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, நைட்டுன்னு ஒரு காரியத்தை, இரவுன்ற ஒரு காரியத்தை கர்த்தர் உண்டாக்கி இராவிட்டால் எப்படி இருந்திருக்கும்? ஃபுல்லாவே வெளிச்சமா இருக்கு, இரவே கிடையாது. வெளிச்சத்தின் அருமை தெரியாமல் இருந்திருக்கும். வேற இருட்டே ஆகல, ஃபுல்லாவே வெளிச்சமாவே இருக்குது. என்ன பண்ணுவீங்க? தூக்கமே இருக்காது. ஒரு நாள் தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? பிரதர் சொன்னாரு, தூக்கம் இல்லைன்னா அந்த நாள் ஃபுல்லா ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு நாள் தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? அடுத்த நாள் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். எந்த வேலையும் நம்ம ஃபுல்லா செய்ய முடியாது. அதே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா எழுந்து என்ன பண்ண முடியும்? எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். ஒரு சரீரத்திற்கு ஒரு ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லும் போது, இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியதான ஒரு காரியம், மண்ணுக்கு போகக்கூடியது, சாதாரண அழிந்து போகக்கூடியதான இந்த சரீரத்துக்கு ரெஸ்ட் தேவைன்னா, அழியாத நம்முடைய ஆத்மாவுக்கு எவ்வளவு அதிகமான ரெஸ்ட் தேவை இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பாவம், உலகம் பாவத்துல விடுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? சிருஷ்டிப்புலேயே 7வது நாளை உண்டாக்கி ஓய்வு நாள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? He hallowed it என்று சொல்லி பைபிள் சொல்லுது. பிரித்து எடுத்தார். 7 நாள்ல அந்த 7வது நாளை மட்டும் ஆண்டவர் என்ன பண்றாரு? பிரித்து எடுத்தார்.
சோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நாள்ல நம்ம அமர்ந்து ரெஸ்ட் எடுத்துன்னா படுத்து தூங்குறது இல்ல. ஆவிக்குரிய ரெஸ்ட் என்னன்னா கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து அந்த எனர்ஜியை நம்ம அப்படியே ஈர்த்து கொள்றது. இந்த வாரத்துல நம்ம தொடர்ந்து ஓடக்கூடியதான 6 நாள் ஓட்டக்கூடியதான எனர்ஜியை ஒரே ஒரு நாள்ல நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப அது ஒரு நாள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா? மிக முக்கியமான ஒரு நாள். சோ இந்த நாளை நம்ம என்ன பண்ண போறோம்னா மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன். ஒரு மொபைலுக்கு சார்ஜர் போட்டுட்டு அப்புறமா பிடிக்கிட்டு மறுபடியும் போட்டுட்டு பிடிக்கிட்டு இருந்தாக்கா அந்த மொபைல் சார்ஜ் ஆகுமா? கண்டினியூஸா போட்டாதான் அந்த மொபைல் ஃபுல்லா சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகுற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணணும். அதே போல இந்த ஓய்வு நாள் கூடுகையில நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது முழு இருதயத்தோடு அந்த ஆராதிக்கிற கொஞ்ச நேரம் நம்ம பாடுகிறதான பாடல்கள் சேர்ந்து கர்த்தர் எவ்வளவு காரியங்கள் அருமையா நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? நம்ம அந்த மாதிரி ஆராதிக்கும் போது கர்த்தர் முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு நம்முடைய கவனங்கள் இங்கே எங்க சிதறடிக்கப்படாம நம்ம இருதயத்தை திறந்து ஆண்டவரோடு கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடியதான நிலைக்கு வர வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ண வேண்டியது, வளர வேண்டியது அவசியமா இருக்கு. நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னும் ஸ்ட்ராங்கா மாறும். ஆண்டவரை தனிப்பட்ட விதத்துல வர்ஷிப் பண்ண நம்ம ஆரம்பிக்க வேண்டும். அந்த நிலைக்குள்ளாக போக ஆரம்பிக்க வேண்டும். நீ வருகிற நாட்களிலே நாம் கர்த்தர் உண்டாக்கின இந்த ஓய்வு நாளே முழுவதுமாக என்ன பண்ணலாம், நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆராதனை டைம்லயும் சரி, மற்ற காரியங்களும் சரி இந்த ஆராதனை மணி நேரம் மாத்திரம்தான் ஓய்வு நாள் என்பது கிடையாது. ஓய்வு நாள் என்னது? வெள்ளிக்கிழமை 6 இருந்து சனிக்கிழமை 6 வரை, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிடுச்சு. இந்த சாயங்காலத்துல 6 மணில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ கர்த்தருக்கான காரியங்களை நம்ம கரெக்டா நம்ம கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கான காரியங்கள் என்ன பண்றாரு, கரெக்டா அந்த நேரத்துல செய்கிறவரா இருக்கிறார். எனவே நான் உங்களை இன்னும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஓய்வு நாளுக்காக கர்த்தருக்கு பெஸ்ட்டை கொடுக்கும் போது கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவாரு, பெஸ்டே தருவார். 2 பேர் இருந்தாங்கல்ல, ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைங்க 2 பேர். அதுல 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? காயினுக்கும் ஆபேலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். காயின் என்ன பண்ணாரு, கர்த்தருக்கு பலி கொண்டு வரணும்ன்றதுக்காக வேண்டி ஏதோ கொண்டு வந்தார். ஆனா ஆபேல் என்ன பண்ணாரு, கர்த்தருக்கான பெஸ்ட்டை கொண்டு வந்தார். ஆனா ஆண்டவருக்கு எது அக்செப்ட் பண்ண முடிஞ்சது? பெஸ்ட்டை தான் அக்செப்ட் பண்ண முடிஞ்சது. ஆபேல் காயின் முதல் பிள்ளையா இருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, எனக்கு பெஸ்ட்டை கொண்டு வரும்போது தான் எதிர்பார்க்கிறார். சோ நாமும் வருகிற நாட்களிலும் ஆண்டவருக்காக இன்னும் நம்முடைய பெஸ்ட்டை கொடுப்போமே, ஆனால் இன்னும் அதிக பலத்தையும் இன்னும் அதிக தேவனுடைய வழிநடத்துதலையும் பெற்றுக்கொள்வோம். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷன் என்னன்னா, இந்த உலகம் முழுவதுமாவே வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாரும் இதுதான் சத்தியம்னு ஒரு வழியில வந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதுவே ஒரு பெரிய ஒரு காரியம். இதுவே ஒரு பெரிய ஒரு பாக்கியம், சிலாக்கியம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றது, குடோஸ். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் நிச்சயமாக தங்கி இருக்கும். ஸோ இன்னும் இதை இன்னும் பெட்டரா நம்ம செய்யும் போது இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இன்றைய ஓய்வு நாளிலே நம்ம ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஒவ்வொரு தோரா பகுதியை நாம் தியானித்து வருகிறோம் இல்லையா? போன வாரம் நாம் தியானித்ததான தோரா பகுதி யாருக்கார் ஞாபகம் இருக்கா? முடிவில் என்ன நடக்க போகுதுன்ற நிறைய திருஷ்டாந்தங்களை நம்ம போன வாரத்துல பார்த்தோம். முடிவு காலத்துல நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தோரா பகுதியிலான என்ன பண்ணியிருக்காரு, மறைபொருட்களாக, திருஷ்டாந்தங்களாக, நிழலாட்டங்களாக, தீர்க்க தரிசனங்களாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறார். ஏன்னா ஒரு ராஜாவினுடைய மகிமை என்னன்னாக்கா ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ராஜாக்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா பைபிளில் உள்ள ரகசியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக. அதுதான் நம்முடைய மகிமை. சோ இந்த நாளில் 11வது தோரா பகுதி சக்சஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிட்டோம், 10 தோரா பகுதியை முடிச்சிட்டோம். இதுக்குரிய 43 அதிகாரங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். 44வது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த தோரா பகுதி என்னுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வைகாஷ். எல்லாரும் சொல்லுங்க, வைகாஷ். வைகாஷ்ன்றதான எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும்போது, பின்பு அவர் தோன்றினார். எல்லாம் சொல்லுங்க, பின்பு அவர் தோன்றினார், இல்லைன்னா பின்பு அவர் கிட்டி சேர்ந்தார். And he drew near என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். தோரா பகுதியினுடைய வேத வாசிப்பு 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வரை. ஓகே, இங்க யார் கிட்டி சேர்ந்தார், இந்த கிட்டி சேர்ந்ததுக்கான அர்த்தம் என்ன,
அது எந்த காரியத்தினுடைய நிழலாட்டமாக நமக்கு வேதாகமத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, இதெல்லாமே நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த தோரா பகுதியில நடக்கக்கூடியதான சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த தோரா பகுதி 7ஆக டிவைட் பண்ணப்பட்டிருக்கிறது. மெசோரிட்டிக் டெக்ஸ்ட் படி 7 பகுதிகளாக டிவைட் பண்ணப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியில பார்க்கும்போது முதல் பகுதி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, யூதாவின் மன்றாட்டு. கடந்த 3 வாரங்களாக நம்ம யாருடைய சரித்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம்? யோசேப்பினுடைய சரித்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? இங்க என்ன பண்றாருன்னா, யூதா வந்து போன வாரத்துல எது வரைக்கும் பார்த்தோம்னாக்க, பெஞ்சமினை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பி விடுறாரு யோசேப்பு. நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, பரவாயில்ல, எனக்கு பெஞ்சமின் வரணும், அப்பதான் நான் நம்புவேன் நீங்க உளவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இவங்க துக்கத்தோட போறாங்க. போய் அப்பா கிட்ட சொல்லும் போது அப்பா என்ன பண்ணல, யாக்கோபு அனுப்பி விடல. இப்படிதான் யோசேப்பை கூட்டிட்டு போனீங்க, என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் முகத்தை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, இப்போ இவனையே கூட்டிட்டு போவீங்க, இவனுக்கு என்ன நேரிடும் தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அனுப்ப மாட்டேங்கிறாரு. இவரு சொல்றாப்ல, ரூபன் சொல்றாப்ல, நான் என் பிள்ளைகளை என்ன பண்றேன், பணயமா வைக்கிறேன், கேரண்டியா கொடுக்கறேன்னாக்க என்ன பண்ணல இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறமா யூதா வந்து சொல்றாரு, என்னுடைய ஜீவனை நான் பணயம் வைக்கிறேன், நான் வரலன்னாக்கா என்னுடைய ஜீவனானது பணயம் வைக்கப்படும் சொல்லி. அதுக்கப்புறமா அந்த உத்தரவாதத்தை நிமித்தமாக யாக்கோபு என்ன பண்றாரு, பெஞ்சமினை அனுப்பி விடுகிறார். முதல் பகுதி. இரண்டாவது பகுதி என்ன பாத்தீங்கன்னா, யூதா பேசினது நிமித்தமாக, யூதா சொன்னது நிமித்தமாக இவரை நான் அனுப்பி விடலைனாக்க எங்க அப்பா என்ன பண்ணிடுவாரு, மறித்து போய் விடுவார். ஏன்னா பெஞ்சமின் மேல அவங்க அப்பாவுடைய உயிர் என்ன இருக்கு, பிணைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சொன்ன உடனே யோசேப்பு என்ன ஆகுது, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, தன்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாரையுமே என்ன பண்ணிடுறாரு, அங்க இருந்ததான சிறைச்சாலை அதிகாரிகள் எல்லாரையுமே அரண்மனையில இருந்து அனுப்பிட்டு கதவெல்லாம் சாத்தி என்ன பண்றாரு, பயங்கர உரத்த சத்தமாய் அழுது தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன பண்றாரு, அறிவிக்கிறார், நான் தான் யோசேப்பு, நீங்க யாரை வித்து போட்டீங்களோ அந்த யோசேப்பு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அறிவிக்கிறாரு. அறிவிச்ச உடனே இவங்க சகோதரர்கள் என்ன ஆயிடுது, பயங்கர ஷாக் ஆயிடுது. அவங்களால என்ன பேசுறதுன்னு தெரியல, பயம் வேற ஒரு பக்கம். ஐயோ, ஒரு அதிகாரியா இருக்கிறாரு, ராஜாவா இருக்கிறாரு, நமக்கு என்ன செய்வார் என்றதான ஒரு பயங்கரமான ஒரு பயம் ஏற்பட்டு. மூன்றாவது பகுதியில பார்க்கும்போது யோசேப்பு என்ன பண்றாரு, கேரண்டி கொடுக்கிறாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, பயந்து நிக்காதீங்க, தள்ளி நிக்காதீங்க, நான் உங்க சகோதரர் தான், நீங்க தீமையான நினைச்ச காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, நன்மையா மாற்றினார், கர்த்தர் தான் என்ன இங்க அனுப்பினார், ஜீவனை பாதுகாக்கும்படி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய உயிரையும் பாதுகாக்கும்படியாக என்ன பண்ணாரு, என்னை இங்க அனுப்பினார். என்ன மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பத்தை மாத்திரம் இல்ல, முழு உலகத்தையும் பாதுகாக்கக்கூடியதான அந்த ரீசனுக்காக கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, என்ன எகிப்துல அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்றாரு, யோசேப்பு சொல்றாரு. அப்புறமா 4வது பகுதியில யோசேப்பை குறித்து யாக்கோபு அறிகிறார். சோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு நிறைய சாப்பாடு, போகத்துல பயணத்துல போகிறதுக்கு சாப்பாடு, அதுக்கப்புறமா அவங்களுக்கான உடை, எல்லா காரியத்தையும் கொடுத்து என்ன பண்றாங்க, யாக்கோபு அனுப்புகிறார். வீட்டுக்கு போய் அப்பாவையும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு எகிப்துக்கு வந்துருங்க, உங்களுக்கு நான் ஒரு செழிப்பான இடத்தை கொடுத்துறேன், பஞ்சம் தீர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், இங்கேயே என்னுடைய பார்வையில நீங்க சுகித்து இருக்கலாம் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அனுப்பி விட்டு வீட்டுல போய் சொல்றாங்க. சொல்லும் போது இந்த மாதிரி யோசேப்பு உயிரோட இருக்கிறார் என்று சொல்லி சொல்லும் போது என்ன பண்ணல, யாக்கோபுக்கு நம்பிக்கை இல்ல. என்ன நீங்க தான் செத்துட்டான்னு சொல்லிட்டு சொன்னீங்க, மிருகம் வந்து பீறி போட்டுச்சுன்னு சொன்னீங்க, இப்ப வந்து உயிரோட இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு சில ஆதாரங்கள் கொடுக்கப்படுகிறது. அது நிமித்தமாக யாக்கோபு நம்புகிறார். நம்பி என்ன பண்றாரு, நான் இப்பொழுது என்னுடைய பிள்ளையை போய் பார்ப்பேன், இனிமே நான் தைரியமா நான் என்ன பண்ணுவேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன், பிள்ளை முகத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்பி போகிறார்கள். பயணத்துல கர்த்தர் தரிசனமாகிறார். யாக்கோபுக்கு மீண்டுமாக கன்ஃபார்ம் பண்றாரு, நீ எகிப்துக்கு போ, அங்க நான் என்ன பண்ணுவேன், பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாகி வாக்கு கொடுக்கிறார். 6வது பகுதியில பார்க்கும்போது யாக்கோபும் யோசேப்பும் சந்திக்கிறார்கள்.
பல வருடங்கள் கழிச்சு என்ன பண்றாரு, தொலைந்து போன தன்னுடைய மகனை யாக்கோபு சந்தித்து 2 பேரும் என்ன பண்றாங்க, ரீயூனைட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா யாக்கோபை பார்வோன் இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறார். சோ பார்வோனை பார்த்து யாக்கோபு பார்வோனையும் ஆசீர்வதிக்கிறார். கடைசிய 7வது பகுதியில் பார்க்கும்போது எகிப்தியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தியருடைய சூழ்நிலை என்னன்னு பார்க்கும்போது 7 வருட பஞ்சத்துல கடைசி 4 வருடங்கள் என்ன ஆகுது, முதல்ல அவங்களுடைய காசெல்லாம் என்ன பண்றாங்க, கொடுத்து தானியம் வாங்குறாங்க. அந்த காசெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அடுத்தது என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளை விற்று தானியம் வாங்குகிறார்கள். அடுத்த வருஷத்துல ஆடு மாடுகளும் போயிடுச்சு. கடைசியில் என்ன இருக்கு, அவங்க கிட்ட இருக்கிற நிலம் மட்டும் தான் இருக்கு. அந்த நிலத்தை எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, பார்வோனுக்கு கொடுத்து தானியம் வாங்கி சாப்பிடுகிறார்கள். கடைசி அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இறுதியா என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஜீவன பணயம் வச்சு அவங்க அடிமையாக வச்சு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எந்த தானியங்கள் கொடுக்கப்படுகிறது. சோ அங்க எல்லா தேசத்துல இருந்தும் எல்லா அவங்களுடைய லேண்ட்ல இருந்து இவங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து சிட்டியில இவங்களை வச்சு இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றாரு, பார்வோன் ஒரு நிலத்தை கொடுத்து நீங்க வேலை செஞ்சு அதுல 4 பங்கு நீங்க எடுத்துக்கோங்க, 5வது பங்கு யாருக்கு தரணும், பார்வோனுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு ரூல் ஒண்ணு வருகிறது. சோசியலிசம் அப்படின்னு இப்ப சொல்றாங்க இல்லையா, இந்த சோசியலிசம் உருவாகக்கூடியதான ரூட் அங்க இருந்து நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு காரியங்கள் அங்கே தோன்றுகிறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே போன முறை நம்ம பார்க்கும்போது யோசேப்புக்கும் யெஷுவாவுக்கும் உள்ளதான சம்பந்தங்கள், கம்பேரிசன், யோசேப்பு யெஷுவாவினுடைய நிழலாட்டம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கான ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் கூட அது மறுபடியும் இன்னும் ஒரு சில காரியங்களை கூட அதோட சம்பந்தப்படுத்தி யெஷுவாவினுடைய நிழலாட்டமாக யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு மிகவும் பிரியமான குமாரன். பிசிக்கலா கிடையாது, ஸ்பிரிச்சுவலா, ஆவிக்குரிய ரீதியில இஸ்ரவேல் யோசேப்பு அதிகமா நேசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல யெஷுவாவும் இத என்ன சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவன் மேல நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். யோசேப்பு கொடுக்கப்பட்டதான தரிசனம் என்னன்னா, தன்னுடைய எல்லா குடும்பத்தார் மத்தியிலும் யோசேப்பு என்ன பண்ணுவாரு, உயர்த்தப்படுவார் என்று சொல்லியதான தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல யெஷுவாவும் என்ன, யெஷுவாவை குறித்தும் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்படுகிறது, எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிக்கும் மேலாக அவர் உயர்த்தப்படுவார் என்று சொல்ல அவரை குறித்து தீர்க்க தரிசனங்கள் முன்னுரைக்கப்பட்டது. தன்னுடைய சகோதரர்களாக என்ன பண்ணாரு, அடிமையாக விற்கப்பட்டார் யோசேப்பு. யெஷுவா என்ன பண்ணாரு, தன்னுடைய சகோதரர்களால அடிமையாக விற்கப்பட்டார். தவறாக குற்றம் சுமத்தப்பட்டார் யோசேப்பு. அவர் தப்பே பண்ணல, இருந்தாலும் அவர் மேல தவறாக குற்றம் சுமத்தப்பட்டு அதனால என்ன பண்ணாரு, தண்டனை அனுபவித்தார். அதே போல யெஷுவாவும் கூட பாவம் அறியாத, தவறு செய்யாத யெஷுவா என்ன பண்ணப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் குற்றப்படுத்தப்பட்டு அவர் தண்டனையை சுமந்தார். யோசேப்பின் பெயர் என்னவாக சூட்டப்பட்டது, பார்வோன் என்ன பெயர் வைக்கிறாரு, சாப்நாத் பனேயா அப்படின்றது எபிரேய வார்த்தை கிடையாது. இருந்தாலும் இந்த சாப்நாத் பனேயா என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜீவனை காப்பாற்றுபவர், ஜீவ ரட்சகர். இந்த ஜீவ ரட்சகர்ன்றதான பேர் யாரை வெளிப்படுத்துகிறதுன்னா, உலக ரட்சகராகிய யெஷுவாவை வெளிப்படுத்துகிறது. யோசேப்பு அந்த காலகட்டத்தில் இல்லைன்னாக்கா உலகம் முழுவதுமே பஞ்சத்தில் அடிந்து போயிருக்கும். ஆனா யோசேப்பை கர்த்தர் கொண்டு வந்து வைத்து என்ன பண்ணார், உலகத்தை பாதுகாத்தார். அதே போல யெஷுவாவும் கூட, யெஷுவா என்றதான வார்த்தைக்கான அர்த்தம் என்ன யாருக்கா தெரியுமா? யெஷுவா என்று சொல்லி சொல்லுவோமா, யா என்று சொன்னால் யெகோவா என்று சொல்லுவோம். யெஷுவா என்று சொல்லி சொல்லுமா, யாவே இஸ் சால்வேஷன், கர்த்தரே மனிதகுலத்துக்கு ரட்சிப்பாக இந்த உலகத்துல வருகிறார். அதனால்தான் காபிரியல் தூதன் வந்து மரியாதை என்ன சொல்றாரு, இவருக்கு ரட்சிப்பு என்று சொல்லி பெயரிடு. யெஷுவான்னு சொல்லி சொல்லும் போது சால்வேஷன் அர்த்தம். நமக்கு இயேசுனாக்கா வேற, ரட்சிப்புனாக்கா வேற வார்த்தை இல்லையா? ஆனா எபிரேய மொழியில யெஷுவான்னா தான் ரட்சிப்பு, ரட்சிப்புனா
யெஷுவா, ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். அப்போ அவர் பேரே ரட்சிப்பு என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருக்கு பேர் வைத்து இந்த உலகத்துல அனுப்புகிறார். உலகத்துல அனைவரையும் ரட்சிக்க கூடியவராக யெஷுவா இந்த உலகத்துல வந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சில காலத்துக்கு யோசேப்பினுடைய அடையாளம் சகோதரர்கள் மத்தியில மறைக்கப்பட்டது. கொஞ்ச நாளைக்கு அவங்க சகோதரர் வந்து பார்க்கும்போது யோசேப்பை பார்த்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இதே போல யெஷுவாவை தன்னுடைய சொந்த ஜனங்களாக யூதர்கள் இன்றைக்கு பார்க்கும்போது யெஷுவாவை என்ன பண்ண முடியல, தங்களுடைய சொந்த மெசியான அவங்களால பார்த்து அடையாளம் கொண்டு கொள்ள முடியவில்லை. ஆனா இது கொஞ்ச காலம் தான். மெசியா என்ன பண்ண போறார், சகரியால போன முறை வாசிச்சது போல தன்னைத்தானே நிச்சயமாக வெளிப்படுத்துவார். எப்படி யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே போல மெசியா வெளிப்படும் போது தன்னை வெளிப்படுத்தும் போது தன்னுடைய எல்லா சகோதரர்களும் என்ன பண்ணுவாராம், யோசேப்பு அன்பாய் கூட்டி சேர்த்தது போல தன்னுடைய சொந்த ஜனங்களாகிய யூதர்களையும் அந்த குறித்த காலத்திலே யெஷுவா என்ன பண்ணுவாரு, கூட்டி சேர்த்து கொள்வார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வைகாஷ் என்று சொல்லி சொல்லப்படுகிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் பின்பு அவர் கிட்டி சேர்ந்தார். யார் கிட்டி சேர்ந்தார்? 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசி. அப்பொழுது யூதா அவனண்டையிலே சேர்ந்து, ஆகையின் ஆண்டவனே, உமது அடியே உம்முடைய செவிகள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீராக. அடியின் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக. அப்பொழுது யூதா அவனண்டையிலே சேர்ந்து, அண்டையிலே சேர்ந்துன்ற வார்த்தை தான் வைகாஷ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. முதல் வார்த்தை எபிரேயத்துல அந்த பகுதியில வைகாஷ் என்று தான் தொடங்கப்படுது. யார் கிட்டி சேர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம், யூதா கிட்டி சேர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டீப்பா தியானிப்போம். ஏன் யூதாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, யூதா கிட்டி சேர்ந்தார் என்ற தலைப்புக்கு இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியங்களுக்கும் என்ன சம்பந்தம் இதை சொல்றதுக்கு முன்பதாக இன்னொரு கம்பேரிசன் நான் சொல்லிடுறேன். யோசேப்பு தன் குடும்பத்திற்காக ஆயத்தம் பண்ணினதான கோஷன் என்கிறதான பகுதி இல்லையா, பஞ்ச காலத்துல தன்னுடைய குடும்பத்துக்காக ஆயத்தம் பண்ணி வைத்ததான கோஷன் என்கிறதான பகுதி. நமக்காக யெஷுவா என்ன பண்றாரு, கடைசி காலத்துல ஒரு இடத்தை ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நிச்சயமாக ஆயத்தம் பண்ணி வைப்பார் என்ற காரியத்தை நமக்கு இந்த தோரா பகுதி நிறைய விஷயங்களை நமக்கு திருஷ்டாந்தமாக அறிவிக்கிறது. ஓகே, யூதா கிட்டி சேர்ந்தார் சொல்லும் போது கிட்டி சேர்ந்தார் என்றதான அந்த இடத்துல பார்க்கும்போது, நெருங்கி சேர்ந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது இதுக்கான இன்னொரு அடையாளத்தை நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். எங்கன்னா இதே மாதிரி சம்பவம். யூதா வந்து யார் இடத்துல கிட்டி சேர்ந்தார், யோசேப்பு இடத்துல கிட்டி சேர்ந்தார். யோசேப்பு என்னவா இருக்கிறாரு, இஸ்ரவேலுடைய அதிபதியா இருக்கிறார். பார்வோனுக்கும் தகப்பனுடைய ஸ்தானத்துல இருக்கிறார். பார்வோனை விட உயர்ந்ததான ஒரு ஸ்தானத்துல இருக்கிறார். சோ அப்படிப்பட்டதான உலகத்துக்கு எல்லாவற்றையும் காக்கக்கூடியதான அந்த ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன், வேர்ல்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் கிட்ட என்ன பண்றார், யூதா கிட்டி சேருகிறார். யாருக்காக கிட்டி சேருகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது யாருக்காக கிட்டி சேருகிறார், பெஞ்சமினுக்காக கிட்டி சேர்க்கிறார். நீங்க என்ன சொல்றாரு யோசேப்பு, பெஞ்சமினை நான் விட்டுற மாட்டேன், பெஞ்சமின் இங்க விட்டுட்டீங்கன்னா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணல, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, எல்லாரும் பதறி போயிருக்கிறாங்க. யூதா மாத்திரம் முன்னாடி வந்து, யூதா மாத்திரம் கிட்டி சேர்ந்து, அதிகாரியின் இடத்துல கிட்டி சேர்ந்து, தனக்கு தண்டனை கொடுக்க கூடியதான ஒரு நபர் இடத்துல என்ன பண்றாரு, கிட்டி சேர்ந்து என்ன பண்றாரு, மன்றாடுகிறார். ஏன் யூதா என்று சொல்லி பார்க்கும்போது, யோசேப்பை விற்கக்கூடியதான காரணம் என்ன, யாரு, யூதாதான். யூதாதான் சஜஸ்ட் பண்றாரு, யோசேப் என்ன பண்ணிடலாம், விற்று விடலாம் என்று சொல்லி. சோ எந்த மனிதனாலே இந்த பாவம் ஏற்பட்டதோ, எந்த மனிதனாலே யோசேப்பு இவ்வளவு பிரச்சனைகள் கடந்து வரக்கூடியதான சூழ்நிலை ஏற்பட்டதோ, இப்பொழுது அதே மனிதன் என்ன பண்றாரு, கிட்டி சேருகிறார். ஓகே, ஒரு சில கேள்விகள் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சி செய்யுங்கள்.
யோசேப்பு காணாமல் போனார் இல்லையா? இப்ப யோசேப்பை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிச்சுட்டு இருப்பாரு? என்ன எகிப்துல வித்துட்டாங்க, என் சகோதரர் தான் பிளான் பண்ணி வித்தாங்க, என் அப்பாவாவது சர்ச் பண்ணிருக்கலாம்ல. why there wasn't a search party for me? எனக்காக யாரும் ஏன் தேடி வரல என்ற தகப்பன் நினைச்சிருந்தா தேடி வந்திருக்கலாமே அப்படின்றதான ஒரு கேள்வி யோசேப்புக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. இப்ப சகோதரர்களா வந்து பார்க்கும்போது பேசும்போது சகோதரர்கள் கிட்ட நம்ம யோசேப்பு கேட்கும் போது அப்பதான் பதில் வருது. என்னன்னு சொல்றாங்கன்னா, இதுதான் என்ன சொல்றாரு, என் தகப்பன் கிட்ட ஒரு சகோதரன் என்ன பண்ணிட்டான், மிருகத்தினால வீருண்டப்பட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன். அப்போதான் யோசேப்புக்கு தெரியுது, ஓ இந்த பொய்யத்தான் அப்பா கிட்ட நீங்க சொல்லிருக்கீங்க போல இருக்கு அப்படின்ற விஷயம் அந்த நேரத்துலதான் யோசேப்புக்கு தெரிய வருகிறது. ஓகே, ஏன் பெஞ்சமினை திரும்பவும் கூட்டிக் கொண்டு வர சொல்லி யோசேப்பு சொல்லுங்க. முதல்ல வரும்போது எத்தனை பேர் வராங்க? மொத்தம் எத்தனை சகோதரர்கள்? 12 சகோதரர்கள் இல்ல. யோசேப்பு இங்க இருக்காரு. இப்போ பெஞ்சமின் என்ன பண்ணாச்சு, கானான்ல விட்டுட்டு வந்தாச்சு. அப்ப மீதி வந்தவங்க எத்தனை பேர்? 10 பேர். 10 பேர் வந்து என்ன பண்றாங்க, யோசேப்பு இடத்துல வணங்குகிறார்கள். அப்போ யோசேப்பு என்ன பண்றாரு, பெஞ்சமினை கூட்டிக் கொண்டு வர சொல்றாரு. ஏன் இந்த காரியத்தை செய்கிறார் யோசேப்பு? பெஞ்சமின் மேல அன்பு. யோசேப்புக்கு வந்த கனவு என்னது? 11 அரிக்கட்டுகள் யோசேப்பை வணங்குகிறது. இங்க 10 பேர் வந்துதான் நிக்கிறாங்க. சோ இந்த கனவனுடைய முழுமை இன்னும் நிறைவடையவில்லை. யோசேப்புக்கு என்ன பண்றாரு, வெயிட் பண்றாரு, அந்த தரிசனம் முழுமையாக வேண்டும். அங்க 11வது பேரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு என்ன பண்றாரு, இது பண்றாரு. இவங்களுடைய ரட்சிப்பினுடைய முழுமையான காரிய டைம் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. ஆனால பெஞ்சமின் என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ பெஞ்சமினை கூட்டிட்டு வர அனுப்பும் போது யோசேப்பு என்ன பண்றாரு, இங்க சிமியோனை பிடித்து வைத்துக் கொள்கிறார். ஏன் சிமியோனை பிடித்து வைத்துக் கொள்கிறார்? சிமியோன் தான் சஜஸ்ட் பண்ணது என்னன்னா, முதல்ல யோசேப்ப கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் என்ன ஆனது, யூதா வந்து இல்ல கொன்னாக்கா நமக்கு எந்த லாபமும் கிடைக்காது, விற்று போட்டுடலாம்னு சொல்லிட்டு. சோ அது நிமித்தமாக சிமியோன் என்ன பண்ணாருங்க, பிடித்து வைத்துக் கொண்டார். சரி, ஏன் இவ்வளவு டிராமா? யோசேப்பு என்ன பண்றாரு, தன்னை மறைத்து கொண்டு என்ன பண்றாரு, இவங்களை வந்து தானியங்கள் கொடுத்துறாரு, பணப்பை அது உள்ள போட்டுறாரு, அப்புறம் திரும்ப அனுப்புறாரு. அப்புறம் திரும்ப வந்த பிறகு என்ன பண்றாரு, மறுபடியும் பணப்பை போட்டுறாரு. அப்புறம் மறுபடியும் பெஞ்சமினுடைய பைக்குள்ள என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய கப்பை போட்டுறாரு. அப்புறம் ஆள் அனுப்பி மறுபடியும் கூட்டிட்டு வர்றாரு. மறுபடியும் கேட்கிறாரு, ஏன் இவ்வளவு டிராமா, எதுக்காக? யோசேப்பு பண்ணதுக்கான ரீசன் என்ன? முதலே சொல்லிருக்கலாம், மன்னிக்கணும்ன்ற ஒரு மனது இருந்தா முதலே மன்னிச்சு விட்டு இருக்கலாமே. ஏன் இவ்வளவு காரியங்களை அவங்களை செய்ய சொல்லி யோசிப்பு செய்தார்? அவங்க மன திரும்பல, பிரதர்ஸ் மனம் திரும்பல. சப்போஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்டே ரிவீல் பண்ணிட்டு இருந்தாப்லனாக்கா அவங்க திரும்பி வந்து அவர் பழைய சுபாவத்தை காட்டுவாங்க. எக்ஸாக்ட்லி. யோசேப்புக்குள்ள டவுட் இருந்தது, என் சகோதரர்கள் உண்மையாகவே மாறிட்டாங்களா, இன்னும் அப்படியே தான் இருக்காங்களா, என்னை விற்று போட்ட அதே மனப்பான்மையோட இருக்கிறாங்களா, இல்ல உண்மையாகவே அவங்களுக்குள்ள ஒரு மனம் திருப்புதல் வந்து விட்டதான்றதான ஒரு கேள்வி யோசிப்புக்குள்ள இருந்து கொண்டே இருக்கு. அதுக்கான ரீசன் அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, யாருடைய பிள்ளைகளை என்ன பண்ணது, தரக்குறவா நடத்தினாங்க. லேயாளுடைய பிள்ளைகள், ராக்கலுடைய பிள்ளைகள். செழிப்பான பசுக்களை எந்த பசுக்கள் விழுங்கி போட்டது? அழகற்றதான பசுக்கள். போன வாரம் பார்த்தோம். செழிப்பான பசுக்கள் யாரை குறிக்கிறதுனா ராக்கேலை குறிக்கிறது. ராக்கேலுக்காக வேலை செய்த 7 வருடங்களை குறிக்கிறது. அவலட்சணமான உள்ள பசுக்கள் லேயாளுடைய பிள்ளைகளை. அவலட்சணம் என்பது அவங்களுடைய ஆவிக்குரிய நிலை, அவங்களுடைய நல்ல தன்மை கிடையாது. தன்னுடைய சகோதரர்களை பகைத்து கொலை செய்யக்கூடியதான ஒரு கொடூரமான ஒரு ஜெலஸ் மைண்ட். சோ
என்ன இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, என்னுடைய சகோதரனுக்காக அவங்க இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு யோசிப்பு என்ன பண்றாரு, ட்ரை பண்றாரு. ராகேலுடைய இன்னொரு மகன் இருக்கிறாங்க பெஞ்சமின். சோ இப்ப என்ன பண்றாரு, இந்த பெஞ்சமினை ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில போட்டு, எனக்கு தான் நிக்கல என் சகோதரர்கள், என் தாயினுடைய சகோதரனாக பெஞ்சமினுக்காகவாவது இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு யோசிப்பு என்ன பண்றாரு, கேட்கிறாரு, பெஞ்சமின் இங்க விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துலதான் யூதா, இதே விற்கக்கூடியதான காரணம் கொண்டதான யூதா அந்த நேரத்துல என்ன பண்றாரு, கிட்டி சேருகிறார். ஒரு மனம் திரும்புதலை வெளிப்படுத்துகிறார். மனம் திரும்புதல் மாத்திரமல்ல, நான் மனசு மாறிட்டேன்றது மாத்திரமல்ல, தன்னுடைய தாயினுடைய சகோதரனுக்காக மன்னிக்கவும், தன்னுடைய தாயினுடைய இன்னொரு பிள்ளையான பெஞ்சமினுக்காக என்ன பண்றாங்க, யூதா முன்னாடி வந்து நின்று தன்னுடைய ஜீவனை பணயம் வைக்கிறார். யூதா இந்த இடத்துல என்ன சொல்றாரு தெரியுமா, என்ன வாய்ஸ் முழுசும் நீங்க என்ன பண்ணிருங்க, இங்கேயே அடிமை வச்சுக்கோங்க, நான் உங்களுக்காகவே நான் இருக்கிறேன், பெஞ்சமின் மட்டும் என்ன பண்ணிருங்க, விட்டுடுங்க அப்படின்றதான ஒரு பெரிய ஒரு செயல், உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு செயல். யூதா பண்ண அந்த இடத்துல அந்த செய்ததான காரியம் தான் பண்ண தவறை காட்டிலும் மேலான ஒரு காரியம். இதை வந்து அடுத்த இடத்துல பைபிள்ல என்ன எந்த ஒரு இடத்துல பார்க்கிறோம்னா, எஸ்தருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுடைய சமூகத்துல நெருங்கி சேருவதற்காக என்ன பண்றான், ஜனங்க எல்லாரும் உபாசம் செய்ய சொல்லிட்டு என்ன பண்றான், நான் ராஜா சமூகத்துல போய் நிக்க போறேன், அழைக்காமல் போய் நிற்க போகிறேன். அழைக்காமல் போய் நிற்பது என்பது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இது. ராஜா கூப்பிடாம போக கூடாது, ராஜா கூப்பிட்டு போகாமவும் இருக்கக்கூடாது. ஏற்கனவே ராஜாவுக்கு முன்னாடி இருந்த மனைவி வஸ்தி, ராஜா கூப்பிட்டு என்ன பண்ணல, போகல, அதனால வஸ்தி என்ன பண்ணிட்டாங்க, கொலை செய்துவிட்டாங்க. அதே நிலைமை தான் இன்னைக்கு எஸ்தருக்கும். ராஜா கூப்பிடாம ஏதோ ஒரு அரசவையில முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் திடீர்னு கதவு திறந்து நுழைஞ்சு வந்தா என்னவா இருக்கும், அது சபையில பெரிய ஒரு இடையூறு உண்டாக்கக்கூடியதான ஒரு இதுவா இருக்கும். ஒரு ராஜா என்ன பண்ணலாம், அந்த நேரத்தில் அவர்களை கொன்று விடலாம். ஆனா அப்படிப்பட்ட காரியத்தையும் செய்யக்கூடிய சூழ்நிலையில ராஜாவினிடத்துல துணிகரமாக கிட்டி சேர்ந்தார். யூதா செய்த காரியமும் எஸ்தர் செய்த காரியமும் எனக்கு ஒரே காரியமா இருக்கு. இது யாரை பிரதிபலிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, இவங்க ரெண்டு பேருடைய செயலும் யாரை பிரதிபலிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது பைபிள் எடுத்து வாசிக்க யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 17:22. அது என்ன வசனம்னாக்கா, நமக்காக யேசுவா என்ன பண்றார், பிதாவினுடைய வலது பார்சத்துல நின்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வசனம். சரி, இந்த ரெஃபரன்ஸ் விட்டுருங்க, எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். யோவான் 17:22 இல்லையா, அதான் சொல்லிருக்காரு. ரோமர் 8:34 வாசனம். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. யூதா செய்த அந்த காரியம், யூதா அதிகாரியின் இடத்துல தன்னுடைய சகோதரனுக்காக கிட்டி சேர்ந்ததான காரியம், தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்ததான காரியம் யாரை குறிக்கிறதுன்னு பார்க்கும்போது யேசுவாவினுடைய செயல்பாடை குறிக்கிறது. பாவத்தில் விழுந்து போன நம்ம எல்லாருக்காகவும் நம்மை மீட்கும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக யேசுவா என்ன பண்றாரு, அவ்வளவு பாவத்தையும் தன்மையில சுமந்து கொண்டு பிதாவுடைய சமூகத்துக்கு முன்பதாக கிட்டி சேர்கிறார். என்ன வேணா அடிமையா வச்சுக்கோங்க, என்னுடைய ஜீவனை வேணா எடுத்துக்கோங்க, ஆனா இவங்களை என்ன பண்ணிடுங்க, விட்டுடுங்க
பெஞ்சமினுக்காக யூதா செய்த காரியம் இன்றைக்கு யெஷுவா நமக்காக உண்மையாகவே செய்தார். யூதா உண்மையாகவே அடிமைத்தனத்துக்குள்ள போகல, தன்னுடைய ஜீவனை பணம் வச்சார், இருந்தாலும் அதுல வெளியே வந்துட்டார். இருந்தாலும் அவர் செய்த செயல் யாரை வெளிப்படுத்துகிறதுனா மெசியாவின் ஆக்சுவல் செயல்பாடை வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த இடத்துல நமக்கு காட்டுகிறது. பின்பும் அவர் கிட்டி சேர்ந்தார் என்றதான ஒரு காரியம் நமக்கு அந்த ஒரு விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதே யூதா தான் அந்த யூதா கிட்டி சேர்ந்தார். இந்த யூதா யூதாஸ் காரியத்தை யெஷுவாவை யூதா காட்டி கொடுத்தார். ஆனா அந்த யூதா கிட்டி சேரவில்லை. சேரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டதான அதை அவர் பயன்படுத்தவில்லை. யூதா செஞ்ச இந்த காரியத்தினால்தான் யூதராஜ சிங்கமா வந்தாரு. இந்த ரீசன்னாலதான் என்ன பண்றாருன்னா யெஷுவா என்ன பண்றாரு, யூதாவுடைய கோத்திரத்துல பிறக்கிறார். யூதாவுக்கு அந்த ஆனர் கொடுக்கிறார். ஏன்னா தன்னுடைய 12 சகோதரர்கள்ல ஒரு சகோதரர் இங்க இருக்கிறாரு, மீதி இருக்கிற 11 சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் இந்த யூதா மாத்திரம் தான் முன்னாடி வந்து தன்னுடைய ஒரு சகோதரனுக்காக தன் ஜீவனை பணம் வைக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் இருந்தது. அந்த தகுதி நிமித்தமாக உன்னுடைய சந்ததியிலே மெஸ்ஸியா பிறக்க போகிறான்றதான் அந்த கேரண்டி என்ன பண்றாரு, கொடுக்கிறார். இது எதை குறிக்கிறதுனா நம்ம தேவனுக்காக ஒரு சின்ன ஒரு சாக்ரிஃபைஸ் அது செய்யணும்னு கூட அவசியம் இல்லை, அது செய்யறதுக்கான ஒரு துணிந்து முன்னாடி வந்தோமே. ஆனால கர்த்தர் என்ன பண்றாரு, அதை ஆனர் பண்ணுகிறார். நம்மை ஆனர் பண்றாரு, நமக்கு பின்னாடி வருகிற நம்முடைய சந்ததிகள் என்ன பண்றாரு, அவர் ஆனர் பண்ணுகிறவராக இருக்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது யோசேப்பு மரித்து விட்டான் என்றதான செய்தி தான் யாக்கோபுக்கு தெரியப்படுத்துகிறது. இந்த செய்தி கேட்ட உடனே என்ன பண்றாரு, அவரை தான் நம்பல, ரொம்ப நாள் என்ன பண்றாரு, துக்கமா இருந்து அதை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா யோசேப்புடைய முகத்தையே அவர் பார்க்கவில்லை, வெறும் ரத்தம் இருந்ததான அந்த பலவர்ண அங்கேயே மாத்திரம் தான் பார்த்து கொண்டிருந்தார். ரொம்ப காலமா துக்கித்து கொண்டிருந்தார். இப்ப சகோதரர்கள் வந்து என்ன பண்றாங்க, யாக்கோபு கிட்ட யோசேப்பு உயிரோட தான் இருக்கிறான்னு சொல்லும் போது அவரால் என்ன பண்ணல, உடனே நம்ப முடியவில்லை. எடுத்து வாசிங்க 45ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சை அடைந்தது. அவன் இருதயம் மூச்சை அடைந்தது. மூச்சை அடைந்ததுன்னா என்ன, ஒரு மாதிரி ஒரு ஷாக் உண்டாயிடுச்சு. அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடன் சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போது தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவர்களுடைய தகப்பனாக யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஓகே, முதல்ல அவங்க சொல்லும் போது நம்பல. 2 விஷயம் நடக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, யாக்கோபு நம்புகிறார். என்ன 2 விஷயம், யோசேப்பு சொன்ன வார்த்தைகள், இரண்டாவது யோசேப்பு அனுப்பி வைத்த அந்த ரதங்கள், வாகன்ஸ். இந்த 2ஐயும் பார்த்துதான் என்ன பண்றாரு, யாக்கோபு நம்புகிறார். சோ யாக்கோபு உயிரோட இருக்கிறார் என்றதான நம்பிக்கை, இந்த 2 அடிப்படையில தான் யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் தான் நம்பிக்கை. இந்த 2 அடிப்படை நிமித்தமாக யாக்கோபுக்கு வருகிறது. என்னன்னா, ஒண்ணு யோசேப்பனுடைய வார்த்தைகள், இன்னொன்னு யோசேப்பனு அனுப்பி வைத்ததான இந்த வேகன்ஸ். 2 எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கும் யெஷுவா உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறார். என்ன பார்த்தோமா, யெஷுவாவை கனவுல பார்த்திருப்போம், வேற எதெல்லாம் பார்த்திருப்போம், நேர்ல யாருமே பார்த்தது கிடையாது. மரித்து விட்டார் என்று சொல்லிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்காரு. உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு உயிரோட பிதாவுடைய சமூகத்தில் இருக்கிறார் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எது சொல்லுது, அவருடைய வார்த்தையாகிய வேத வசனம் நமக்கு கூறுகிறது. அந்த வசனத்தின் நிமித்தமாக நம்ம என்ன பண்றோம், யெஷுவாவை நம்புகிறோம். இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரிக்கவில்லை, மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்து நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறோம். முதலாவது கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக. 2வது காரியம் என்னன்னா, அவர் அனுப்பி வைத்ததான வேகன்ஸ்.
ரதங்கள். ரதங்கள் எதை குறிக்குதுன்னா ருவாக்கை குறிக்கிறது. ஏலியாவை எடுத்துக்கொள்ளப்படும் போது எதனால் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்? ஒரு அக்கினிமயமான ஒரு ரதம் வந்து கொண்டு போகிறது. இந்த ரதமானது ருவாக்கை குறிக்கிறது, ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்டதுக்கான ரீசன் என்னன்னா, வசனத்தை என்ன பண்ணுவார்? நமக்குள்ள நினைப்பூட்டுவார். வேத வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணுவாரு? உயிர் கொடுத்து நம்மை கொண்டு போகக்கூடிய வேகனா இருக்கிறார். யெஷுவாவின் இடத்துல கொண்டு போகக்கூடிய வேகனா இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியான ஒரு நபரான் நம்புறோமோ இல்லையோ அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த ஏரியாக்கே நான் போல. ஆனா ருவாக் ஒன்று இருக்கிறத நம்ம நம்புறோம் இல்லையா? அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறத நம்புறோம் இல்லையா? இன்றைக்கு அவருடைய செயல்பாடு என்னன்னா, ரதமா இருக்கிறார். நம்ம யெஷுவாவின் இடத்துல கொண்டு போகக்கூடிய ஒரு சேரியட்டார். அவர் இல்லாம நம்ம யெஷுவா கிட்ட நெருங்கி சேர முடியாது. இன்னைக்கு ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் நம்ம ஜெபிக்கும் போது அவரோடு கூட நெருங்கி சேரக்கூடிய ஒரு கனெக்ஷனை கொடுக்கக்கூடியவர் ருவா. நம்ம வேதம் வாசிக்கும் போது வேதத்தினுடைய ஆழமான காரியங்கள் நம் கண்களை திறந்து காண்பிக்கக்கூடியவர் ருவா. சோ இந்த ரெண்டு காரியத்தையும் பார்த்து நம்பி யார் ரெடி ஆகும்? யாக்கோபு ரெடி ஆகும். என் பிள்ளை உயிரோட இருக்கிறாப்பா, நான் அவனை சந்திக்க ஆயத்தமாகிறேன் என்று சொல்லி போகிறேன். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு மாதிரிகள் யெஷுவாவை குறித்து இன்றைக்குமே நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதான எக்ஸாம்பிள்ஸ், தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் வேதாகமத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 70 பேர் போனார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இல்லையா? 70 பேர் போனார்கள். 70 என்றதான எண்ணிக்கை பைபிள்ல நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். 70 பிளஸ் 1 இல்லையா? 70 பிளஸ் இஸ்ரேலோட சேர்த்து. மோசேனுடைய காலத்துல பார்க்கும்போது கூட 70 மூப்பர்களை மோசே என்ன பண்றாங்க? செலக்ட் பண்றாங்க. மோசே பிளஸ் 70 எல்டர்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சனகிரிப் சங்கம் என்று சொல்லி எருசலேம் தேவாலயம் உருவாக்கின போது சனகிரிப் சங்கம் உருவாக்கப்படுகிறது. சங்கத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் எத்தனை பாத்தீங்கன்னா கரெக்டா 70 மெம்பர்ஸ். 70 பிளஸ் ஒரு பிரதான ஆசாரியரா இருப்பாங்க. அதே போல யெஷுவா சீஷர்களாக தேர்ந்தெடுக்கும் போது முதல்ல எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? 70 பேரை செலக்ட் பண்றாரு. 12 பேருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? 70 மெம்பர்ஸ் ஆண்டவர் என்ன பண்றாரு? செலக்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 70 தேசங்கள். 70 பிளஸ் 1. இஸ்ரவேலை சுத்தி 1000 வருஷம் அரசாட்சியில சொன்னது போல 1000 வருஷம் அரசாட்சியில இஸ்ரவேல் மற்றும் அதை சுற்றியுள்ள 70 நேஷன், 70 நேஷன்ஸ். சோ இது எல்லாமே பார்க்கும்போது பைபிள்ல நிறைய துஷ்டாந்தங்கள், பைபிள்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே நம்ம சாதாரணமா சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ மொத்தம் தோராயமா 70 பேர் வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, கிடையாது. எல்லாமே நமக்கு தீர்க்க தரிசனங்களை காண்பிக்க கூடியதான முக்கியமான காரியங்களாய் நமக்கு பைபிள்ல வேதாகமத்துல எழுதி வைத்தாங்க. 70 times 7. உங்களுடைய பாவங்கள் எத்தனை முறை மன்னிக்கப்படணும்னா என்ன சொல்றாரு ஆண்டவர்? 70 முறை மன்னிக்கப்பட வேண்டும் சொல்றாரு. இன்னொரு விஷயம் கூட, மெசியாவினுடைய தீர்க்க தரிசனம், மெசியா சங்கரிக்கப்படுவார்ன்றதான தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் 70 வாரங்கள் சொல்லப்பட்டது. 62வது வாரத்துல மெசியா சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டது. 70 வாரங்களை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்களுமே ஸ்டடி பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய 70s நீங்க வரலாம். ஓகே, இப்போ யோசேப்புக்கும் யெஷுவாவுக்கும் உள்ள கம்பேரிசன் பார்த்தோம். இப்ப எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் உள்ள கம்பேரிசனை நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேலர்களிடத்துல வார்த்தை இருந்தபடியினால், கர்த்தர் இருந்தபடியினால அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னாக்கா, அவங்களுக்கு கோஷன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு இடம் கிடைத்தது. அவங்க வந்து தங்கி அந்த பஞ்ச நாட்கள் முழுவதுமாக அவங்க பாதுகாக்கப்படும்படியான ஒரு இடம் கிடைத்தது. எகிப்தியர்களிடத்துல வார்த்தை இல்லாதபடியினால, கர்த்தர் அவர்களிடத்துல இல்லாதபடியினால, தோரா அவர்களிடத்துல இல்லாதபடியினால அவங்களுடைய நிலை எப்படியா மாறுச்சுன்னா, வார்த்தை இல்லாதபடினால தங்களுடைய எல்லாவற்றையும் விற்று வசனத்தை வாங்கி கொள்ளக்கூடியதான ஒரு காலம் வந்தது. இது ரெண்டுமே முடிவு காலத்துல நடக்க போகிறதான சம்பவத்துக்கான திருஷ்டாந்தம். இன்றைக்கு உலகத்துல நிறைய பேர் வார்த்தை இல்லாமல் இருக்கிறார்கள்.
வசனம் இல்லாமல் இருக்கிறார்கள், தோரா இல்லாமல் இருக்கிறார்கள், பிரமாணத்துக்குள்ள இன்னும் நுழையாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கடைசி காலத்தில் எப்படி தர்ம சூழ்நிலை வரும்? தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று வசனத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதான அந்த சூழ்நிலை வரும். வசனத்தை மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கூட என்ன ஆகும்னா தங்களுடைய ஜீவனையை வித்துதான் அவங்க என்ன பண்ணணும், சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த மாதிரி காலத்துல கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு சேஃப் ஹேவனை வைத்திருக்கிறார். ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை என்ன பண்றாரு, செழிப்பான ஒரு இடத்தை நாம காக்கும்படியாக, நம்மை காக்கும்படியான ஒரு இடத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, வைத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கிறது நிமித்தமாக. அங்கங்க யோசேப்பு பஞ்சகாலத்துல யோசேப்பு என்ன சொல்றாருன்னா தன்னுடைய சகோதரர்களிடத்துல என்ன சொல்றாருன்னா, பஞ்சத்திலே நான் ஜீவனை காக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்றாரு, என்னை இங்கே கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லுகிறார். யோசேப்பு நினைச்சிருந்தா என்ன பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யூதாவை வச்சு செய்யறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா குத்தம் செய்யாமலே இத்தனை வருடம் தண்டனை அனுபவிப்பது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். பாவமே செய்யல, ஆனா தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தேன்னு சொல்லி யோசேப்பனுடைய மலைநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாரால? யூதாவினால. அப்படிப்பட்ட யூதா என்ன பண்றாரு, கிட்டி சேர்கிறார், நெருங்கி வருகிறார். யோசேப்பு அந்த நேரத்துல என்ன பண்ணிருக்கலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி யூதாவை ஆயுசுக்கும் பழி வாங்கி இருக்கலாம். எனக்கு நீ இந்த காரியத்தை செய்யல, உனக்கு நான் என்ன பண்றேன் செய்யற, ஆயுசுக்கு நீ எனக்கு கீழே அடிமையா இருன்னு சொல்லிட்டு செய்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு என்ன பண்ணல, இந்த காரியத்தை செய்யவில்லை, மன்னித்து இரக்கத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு அது போலதான் நாமும் இருக்க வேண்டியது இந்த உலகத்துக்கு அவசியமா இருக்கிறது. இது யாரை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது யெஷுவாவை குறிக்கிறது. யெஷுவாவின் கூட சிலுவையில் அறைந்தவர்களையும் கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, யெஷுவா என்ன பண்றாரு, மன்னிக்கிறார். மன்னித்து தன்னோடு கூட கிட்டி சேர்கிறார். யெஷுவா உண்மையாகவே வரும்பொழுது, இரண்டாம் வருகையில திரும்ப உண்மையாகவே வரும்போது, நான் நினைக்கிறேன் உண்மையாகவே லிட்டரலா யோசேப்பு சொன்ன வார்த்தை தான் யெஷுவா சொல்லுவார். நீங்க தீமைன்னு நினைச்சு எனக்கு செய்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, நம்மையா மாற்றினாரு. ஜீவனை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணாரு, என்னை மரணத்துக்குள்ளாக அனுபவித்தார் என்று சொல்லி இதே வார்த்தை தான் யெஷுவா சொல்லுவாருன்னு நான் நம்புறேன். யூதர்களும் கூட உலகத்தை அனைத்தையும் நான் மீட்டுக் கொள்ளும்படியாக, உலகத்தை அனைத்தையும் நான் ரட்சிக்கும்படியாக தான் கர்த்தர் என்ன பண்ண, பிதாவானவர் என்னை இந்த பாடுகளுக்குள்ளாக என்னை அனுப்பினார், அனுமதித்தார் என்று சொல்லி யெஷுவா சொல்றார். ஓகே, இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சோசியலிசம் என்று சொல்லி எகிப்தியர்கள் எல்லாருமே தங்களுடைய லேண்ட் எல்லாத்தையும் வித்துட்டாங்க, தங்களையுமே அடிமையா வித்துட்டாங்க. நம்ம இனிமே என்ன, அவங்களுக்கு வேலை செய்து அதுக்கு வர கூலி தான் அவங்களுக்கு. இதுல இருந்துதான் சோசியலிசம், மார்க்சிசம் எல்லாமே பிறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாருக்கும் காமன்வெல்த், தனித்தனியாக யாரும் சொத்து சம்பாதிக்க முடியாது. அந்த அவங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடுகள் நிமித்தமாக இது நாளடைவில் யோசிப்பு செய்த காரியம். இது யாருக்கு நேரிட்டதுனாக்கா எகிப்தியர்களுக்கு தான் அந்த காரியம் நேரிட்டது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்ல. இது கர்த்தரை அனுமதிக்க கூடியதான ஒரு காரியமா இருக்கிறது. இது நாளடைவில் பார்க்கும் பொழுது இந்த காரியம் எவ்வளவு மோசமாக போகிறது என்று பார்க்கிறோம். இந்த ராஜா போயிட்டு, இந்த பார்வன் போயிட்டு இன்னும் வேற ஒரு பொல்லாத ஒரு பார்வன் வருகிறார். அந்த பார்வன் வந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாரு, அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போகலாம். இது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது கடைசி காலத்துல முழு உலகத்தையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த கிறிஸ்தவனுடைய ஆட்சியை குறிக்கிறது. அவனுடைய இதுதான். இப்ப நினைக்கிறோம் நம்ம இந்த காரியம் இன்னைக்கு இல்லையா, இந்த காரியம் உலகத்துல இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, இப்ப லிட்டரலா நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க சுத்தி பாத்தீங்கன்னாக்கா எல்லா தேசத்தினுடைய தலைவர்களும் இதே நோக்கில் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. தனக்கு கிடைத்ததான அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனங்களை தங்களுக்கு கீழே அடிமைகளாக, அகதிகளாக, தங்கள் எல்லா இருந்துமே ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அவங்களை
தங்களுக்கு அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியும். என்ன ஒரே வித்தியாசம்னா, அப்போ பஞ்சமா இருந்தது, இப்போ என்னவா இருக்கு, பேண்டமிக்கா இருக்கு. அது ஒரு வித்தியாசம் மாத்திரம். இனிமேல் பஞ்சமும் வரும். ஆனா அதே சூழ்நிலை இப்பவே வந்து விட்டது. நீங்க இந்த பேண்டமிக் என்றதான ரீசன் நிமித்தமாக எந்த ஒரு மனுஷனும் வெளியில நடமாடக்கூடாத, அவங்களோட அதிகாரத்துக்கு மிஞ்சி எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு அதிகாரங்கள், உலகத்தினுடைய அதிகாரங்கள் செய்து கொண்டு இருக்கிற ஒரு காரியத்தை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறதான திருச்சபையானது மிக முக்கியமாக ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்னன்னா, they have to be aware of the greater exodus. இனிமேல் வரக்கூடியதான இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மகா புயத்தோடு கூட எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, விடுவித்து கொண்டு போனார். இன்றைக்கு இந்த கிரேட்டர் எக்ஸோடஸ் இருக்குன்றதே இன்னைக்கு சபையில நிறைய பேருக்கு தெரியாது, இந்த அறிவே கிடையாது. எகிப்தியர்களை எப்படி இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளியே கொண்டு போனாரோ அதே போல உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அடிமைத்தனத்திலிருந்து, பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக நம்மை இதை காட்டிலும் பல மடங்கு அற்புதங்கள் அடையாளங்களோடு கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை கொண்டு போக போகிறார் என்கிறதான இந்த ஒரு சத்தியமானது இன்றைக்கு சபையில இதை குறித்ததான அறிவும் தெளிவும் கிடையாது. சபையில போய் இதை மறைத்து பிசாசு ஒரு பெரிய ஒரு லைஃப் வச்சிருக்கோம், ஒரு பொய்யை வைத்திருக்கிறான். என்னன்னா, ஒரு குயிக் பிக்ஸ், நம்ம எல்லாம் இருக்க மாட்டோம் இங்க இந்த டைம்ல அப்படின்றதான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈஸியான ஒரு ஆமா ஒரு காரியத்தை பிசாசு வைத்து அவங்க கண்களை மறைத்து விடுகிறார். இந்த மாதிரி சூழ்நிலை எதிர்படும் போது அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்ப ஷாக் ஆயிடும், ஐயோ நம்ம அப்படி யோசிச்சுட்டு இருக்கோமே, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களால் மாறிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பைபிள்ல தெளிவா வாசிக்கும் போது எல்லா காரியங்களும் நமக்கு பைபிள்ல தோரா, இதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணிருக்காருனாக்கா, தோரா போர்ஷன் நமக்கு முன்னாடி இருந்த பல சந்ததிகளுக்கு இந்த தோரா பகுதிகள் ஒவ்வொரு ஓய்வு நாளும் நாம் அமர்ந்து பலப்படக்கூடிய அந்த நாளிலே நாம் அமர்ந்து தியானிக்கக்கூடிய தோரா பகுதிகளில் கர்த்தர் மறைபொருட்களை, திருஷ்டாந்தங்களை, தீர்க்க தரிசனங்களை வைத்திருக்கிறார். ஏன் இந்த சபாத்துல நம்ம உட்கார்ந்து இந்த காரியங்கள்லாம் ஆராயோம்னா, இதெல்லாம் ஒரு நாள் நம்ம டைரக்டா ஃபேஸ் பண்ண போறோம். ஃபேஸ் பண்ண போகிற நாளில நம்ம ஆயத்தம் இல்லாதவர்களா இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா போய் ரெடியா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய கூர்மையான ஆயுதங்களாக நமக்கு ஒவ்வொரு தோரா பகுதிகளும் இருக்கிறது. எனவே பைபிள் அதிகமாய் வாசிப்போம். வேத வசனத்தினுடைய வெளிச்சத்துக்கு நேராக இத்தனை நாட்களா நம்ம வாசிக்கணும்னு வாசித்தோமோ இல்லையோ, இனி வாசிக்கக்கூடிய கட்டாயத்துக்கு நாம் நேராய் வந்து விட்டோம். நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடியதான கட்டாயத்துக்கு நேராய் வந்து விட்டோம். ரெடி ஆனாதான் நம்ம பாதுகாக்கப்படுவோம், இல்லாவிட்டால் நம்முடைய நிலை மோசமாகிவிடும். எனவே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, இந்த தோரா பகுதி நிமித்தமாக கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தோரா பகுதியில கர்த்தர் வைகாஷ் என்றுதான் இந்த வார்த்தை நிமித்தமாக நம்மோடு கூட பேசுகிறார். பின்பு அவர் கிட்டி சேர்ந்தார். இன்றைக்கு நம்ம எல்லாரையும் தேவ சமூகத்தில கிட்டி சேரும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோமோ தெரியாது. நாம எல்லாரும் இன்னைக்கு யோசிக்கிறோம், யூதா மாத்திரம் தான் தவறு செய்தார் என்று சொல்லி யோசிக்கிறோம். நம்ம எல்லாரும் யூதாவோட இடத்துலதான் இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படுவதற்கு யூதர்கள் மாத்திரம் காரணம் அல்ல, நம்மளுடைய ஒவ்வொருவருடைய பாவமும் காரணமாயிருக்கும். ஒவ்வொருவருடைய பாவமும் காரணமாயிருக்கும். இன்னைக்கு நம்ம நினைவு கூர்ந்து நம்மை காக்க வேண்டும், நம்மை விடுவிக்க வேண்டும், நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தருடைய முகமும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நின்றது. நான் ஜீவனை கொடுக்கிறேன்னா என் பிள்ளைய நான் பாதுகாக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய முகமும் அவருக்கு முன்பதாக நின்றது. அவர் நம்முடைய பாவமே அவருக்கு
தண்டனையை வாங்கி கொடுத்து. யூதாவுக்கு நிகராக நாமும் இருக்கிறோம். இன்றைக்கு அதே சூழ்நிலையில் இருக்கிற நாம யூதா செய்த அதே ஒரு காரியத்தை இன்றைக்கு நாமும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் மற்றவர்களுக்காக தேவ சமூகத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய சிங்காசனத்துக்கு நேராக கிட்டி சேர்ந்து தேவனுடைய சமூகத்துல மன்றாடக்கூடியதான ஒரு காரியத்தை, இருதயத்தை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு பெருமை நமக்கு இருந்துவிடக் கூடாது. கடைசி வரைக்கும் நம்மளால முடிஞ்ச காரியம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசிக்க கூடிய இது யெஷுவாவினுடைய இருதயங்க. இன்னை வரைக்கும் ஒரு ஆத்மா கூட அழிந்து போக கூடாது. இன்னை வரைக்கும் பிதாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாமும் அதே இருதயத்தோடு கூட நாமும் ஒவ்வொரு நாளும் பிதாவுடைய சமூகத்தில் ஆண்டவரே இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க, தோராமனுடைய வெளிச்சத்துக்குள்ள வராமல் இருக்கிறாங்க, இன்னும் சரியான சத்தியத்துக்கு நேராக தெரிஞ்சு கொள்ளாம பொய்களை நம்பிக்கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி அடுத்த தேவ சமூகத்துல நம் ஜனங்களுக்காய் புலம்பக்கூடியதான கிட்டி சேரக்கூடியதான யூதாவாக நம்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அவங்க வர்றாங்க, வரல, கேட்கறாங்க, கேட்கல, இரண்டாவது காரியம். நமக்கு கொடுத்த ஊழியத்தை கர்த்தர் நம்மிடத்துல நிச்சயமாக எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து மற்றவர்களுக்காக நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். அங்கே நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளோடு கூட ஈடுபடுறதுக்காக நன்றி. யெஷுவா தான் செய்த தவறுகளை மன்னித்து அந்த தவறுகளுக்கான பிராயச்சித்தை செய்த யூதாவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட கொடுத்தீங்களே. யூதாவின் செங்கோல் என்று சொல்லி அவருடைய கோத்திரத்துல யெஷுவா நீ பிறந்தது போல நாங்களும் இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தீர் ஆண்டவரே. அதற்கு பிராயச்சித்தமாக மற்றவர்களுக்காக உங்களுடைய சமூகத்துல நெருங்கி சேரக்கூடிய, மற்றவர்களுக்காக உங்களுடைய சிங்காசனத்து நேராக தூவப்படுத்தும் நேராக நாங்கள் பறித்து பேசக்கூடியவர்களாக, ஆண்டவரை திறப்புல நிற்கக்கூடியவர்களாக, ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தை கையில் ஏந்தி கொண்ட ஜனங்களுடைய பாவத்துக்கு அவருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஆசிரியர்களாக இன்றைக்கு எங்களை மாற்றியுள்ள மாட்டோம். இடத்துல நாங்கள் கிட்டி சேர உதவி செய்யும். எங்களுக்காக அல்ல, எங்கள் ஜனங்களுக்காக, எங்கள் தேசத்துக்காக, நாங்கள் வாழ்ந்த இந்த இனத்தாருக்காக, எங்களுடைய இந்திய தேசத்து மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். எங்க தேசத்தை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. எங்க தேசத்து ஜனங்களை கைவிட்டுறாதீங்க. விக்கிரக கடவுள்களை வணங்கின ஜனங்க தான் ஆண்டவரே. ஆனாலும் அவர்கள் வெளிச்சத்தை பார்க்க ஆண்டவரே இதுல இருந்து ஒரு சொற்ப ஜனங்களாவது உடைய சமூகத்துல வந்து சேரக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த தேசத்தில் நீ செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த விண்ணப்பத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யெஷுவா மசியாவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானித்தோம். யெஷுவாவுக்கும் யோசேப்புக்குமான கனெக்ஷனை பார்த்தோம். அநேக வசனங்களுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை நாம் தியானித்தோம். நம்மையும் தேவன் ஒன்றுமே இல்லாத இருந்த நம்மை பெரும் குறைகள் தான் நம்மிடத்துல காணப்பட்டது, பெரும் பாவங்கள் தான் நம்மிடத்துல காணப்பட்டது. கண்ட பின்னும் நம்முடைய தெய்வமான யெஷுவா ஹமஷியா நம்மை அவரோடு அணைத்தார். அவருடைய பேரன்பு நம்மை மூடிக்கொண்டது. ஹல்லேலூயா. யோசேப்பு சந்தித்த எல்லா விதமான வேதனைகள், பாடுகளை நாம் நினைக்கும் பொழுது யோசேப்பு அந்த பாடுகளையும் பிரச்சனைகளையும் நினைக்கவில்லை. அவருக்கு ஏன் அந்த பாடுகள் வந்தது என்பதை குறித்து அவர் சொல்லுவார், இதெல்லாம் கர்த்தர் செய்தார் என்று. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் வரும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றிற்கும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றப் போகிறதற்காக அதை நமக்கு அனுமதிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எதற்காக? அவருடைய அன்பு இன்னும் அதிகமாக நம்ம இடத்துல பெருகிறபடினாலே வேதனைகளும் பிரச்சனைகளும் வருகிறது. ஏனென்றால் அது அவரோடு கூட இன்னும் நாம் ஐக்கியப்படும்படியாக நம்மை புடமிட்டு உருவாக்குகிற அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது இந்த வேலையில ஒன்றும் இல்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தின அந்த பேரன்பை இந்த வேலையில நாம் துதித்து அந்த அன்பை நினைத்து
துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி எங்கள் அன்பு ராஜனே, எங்களுக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, ஒன்றுமே இல்லாத எங்களை பெரும் குறைகளால் எங்கள் இருதயம் நிறைந்திருந்தது, ஆயினும் நீர் எங்களை மன்னித்து இந்த ராஜ்யத்தின் உள்ளாக நுழையும்படியாக அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு பெற்று தந்தீர். பிதாவை நோக்கி பிதா எங்களுடைய பிதா எங்களை நோக்கி எங்களுடைய பிள்ளை என்று சொல்லத்தக்கதான அப்படிப்பட்டதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு வாங்கி தந்தீரே. எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
உம்முடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம். உமக்கென்று வாழ்கிற, உமக்கென்று எல்லாவற்றையும் செய்கிற இந்த வாழ்க்கையை, அந்த ஜீவியத்தை எங்களுக்கு தரும்படியான உம்முடைய ஆவியினால் நிரப்பி வழிநடத்துவீராக. நாங்கள் உம்மிடத்திலே பலம் கொண்டு உமக்கு சாட்சியுள்ளவர்களாக வாழும்படிக்கான கிருபை எங்களுக்கு தருவீராக. உடைய சத்திய வசனங்களை பிரதிபலித்து ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண பலன் எங்களை ஆட்கொள்ளும்படியாக எங்களை தாழ்த்தி இந்த சமூகத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு மாத்திரமே செலுத்தி மீட்புறும் ரட்சகருமாக எங்களை அஸ்வாஹாமஷியாவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் இன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம். மனமகிழ்ச்சி நாளிலே, பரிசுத்தமான நாளிலே நாம் மனமகிழ்ச்சியோடு இந்த ஷபாத்தை ஓய்வு நாள் சபை விடுதலை நிறைவு செய்வோம்.